வணக்கம். சாட்டின் கிரெடிட் கேர் நெட்வொர்க் அவங்க பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் உடைய முதல் தவணையோட பணம் கட்டுறதுக்கான அழைப்பு விடுத்திருக்காங்க. அது எப்படி செய்யலாம், எப்படி பணம் கட்டலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் சாட்டின் கிரெடிட் கேரோட பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வச்சு இல்லை. அது எப்படி பணம் கட்டுறது அப்படின்றது கம்பெனி ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது வாசித்து என்னுடைய புரிதலை உங்ககிட்ட சொல்கிற வீடியோ மட்டுமே. நீங்கள் அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன பின்னணி. ஆகஸ்ட் 2020 சாட்டின் கிரெடிட் கேர் நெட்வொர்க் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட்ஸ் ஷேர்ஸை பார்ட்லி பெய்டாக தான் கொடுத்துருந்தாங்க. மொத்த விலை ஒரு ஷேருடைய விலை 60 ரூபா. ஆனால் அப்போ கட்டும்போது அப்ளிகேஷன் டைமில் வெறும் 15 ரூபா மட்டுமே. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தவணை முறையில் கட்டினா போதும்னு அப்போ கம்பெனி சொல்லியிருந்தாங்க. இப்போ முதல் தவணையுடைய காலை கொடுத்துருக்காங்க. 30 ரூபா கட்டணும் நம்ம இந்த தவணைக்கு. ஸோ எப்படி கட்டுறதுன்றதை விரைவாக பார்க்கலாம். கேஷ் பேமெண்ட் அலோவ் கிடையாது. என்ன டேட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. மார்ச் 17ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ டைம் லைனை கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ மார்ச் 17ஆம் தேதிக்குள்ளார கட்ட வேண்டிய பணத்தை கட்டணும். எப்படி கட்டலாம் அப்படின்றத விரைவாக பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் டைமில் 15 ரூபா கட்டியிருப்போம். இப்போ முதல் தவணையாக 30 ரூபாவும், அடுத்த தவணைக்கு ஒரு அழைப்பு கம்பெனி விடுப்பாங்க. அதில் ஒரு 15 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்க, கேஷ் பேமெண்ட் அக்செப்டடான்னு கேட்டிங்கன்னா கேஷ் பேமெண்ட் அக்செப்டட் கிடையாது. பாதி பணம் கட்டலாமான்னு கேட்டால் இல்லை. கம்பெனி கேட்குற முழு பணத்தையும் நம்ம கட்டணும். இந்த கேஸில் 30 ரூபா முழுசாகவே கட்டி ஆகணும் ஒரு ஷேருக்கு. தேர்ட் பார்ட்டி பேங்க் அக்கௌண்ட் வேறொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பண்ணலாமான்னு கேட்டால் ரிஜெக்ட் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறொரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பண்ணாதீங்க, மற்றவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பண்ணாதீங்க. சரி, எப்படியெல்லாம் பணம் கட்டலான்னு பார்க்கும்போது ஆன்லைன் அஸ்பா வழியாக பண்ணலாம். ஆன்லைன் அஸ்பாக்கு உதாரணம், நம்ம எப்படி ஐபிஓக்கு அப்ளை செய்வோமோ அது மாதிரி நம்ம நெட் பேங்கிங் வழியாக லாகின் செஞ்சுட்டு அஸ்பா இருந்ததுன்னா அது வழியாக பேமெண்ட் செய்யலாம். ஸோ எளிதான முறை அது. இல்லைனா வேறொரு வழி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அஸ்பா, அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை டவுன்லோட் செஞ்சு ஃபில் பண்ணி ஃபிசிக்கலாக எந்த பேங்க் அஸ்பா அக்செப்ட் பண்ணுதோ அங்கே கொண்டு போயிட்டு அங்கே பணத்தை கட்டி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அங்கே கொடுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா சில புரோக்கர்ஸ் வந்து அவங்க வழியாக பணத்தை கட்டுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. யார் இந்த புரோக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட்டும் அவங்க கையிலேயே இருக்கிற மாதிரி, அதாவது ட்ரேடிங், டிமேட் மற்றும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற புரோக்கர்ஸ் வழியாக பண்ணலாம். இது ரொம்ப ரேர் கேசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் புரோக்கர் கிட்ட கேளுங்க இது அலௌடான்னு. அவங்க அலௌடுன்னு சொன்னாங்கன்னா எப்படி பண்ணணுன்றது அவங்க கிட்ட கேளுங்க. நான்காவது முறை பார்த்தீங்கன்னா செக் இல்லை டிடி வழியாக பே பண்ணலாம். இது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் ஸ்லிப்னு ஒன்று இருக்குது, அதை டவுன்லோட் செஞ்சு அதை ஃபில் பண்ணி நாம் அனுப்பணும். எந்த அட்ரஸ்ன்றது அதை நம்ம விரைவாக பார்க்கலாம். பேமெண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொதுவாக r-wap வழியாக நாம் ரைட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு காலாக இருக்கிறதுனால, தவணை முறையாக இருக்கிறதுனால ரெஜிஸ்டரோட வெப்சைட்டில் அலோவ் செய்கிறது இல்லை. செக் அல்லது டிடி வழியாக பேமெண்ட் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க யார் பேரில் செக் அல்லது டிடி எழுதணும் அப்படின்றத தயவு செஞ்சு பாருங்கள். ஃபார் ரெசிடென்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு பேரும், நான் ரெசிடென்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு பேரும் இருக்குது. ஸோ அது கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது. இது தவிர பேமெண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம். சில தகவல்கள் அதில் கேட்குறது இங்கே இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா ரெஜிஸ்டாரை காண்டாக்ட் செஞ்சு அந்த டீட்டெயில்ஸை வாங்கலாம். ரெஜிஸ்டரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், சில இண்டஸ்இண்ட் பேங்க்ஸ் தான் இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. மார்ச் 17ஆம் தேதிக்குள்ளார அந்த இடத்துக்கு நம்ம எடுத்து செல்லணும். சரி, எந்தெந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. இது வந்து ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அதே நான் ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் வசிக்கிற ஊரில் இந்த பேங்க்ஸ் இல்லை அஸ்பா ஃபெசிலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம செக் அல்லது டிடியை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் வழியாக ரெஜிஸ்டார் கம்பெனியோட ரெஜிஸ்டாருக்கு அனுப்பலாம். அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த ரெஜிஸ்டாரோட டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அட்ரஸ், ஃபோன் நம்பர், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் கொரியர் வழி அனுப்பாதீங்க. ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பு வச்சு அனுப்பணும். அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நம்ம ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் இல்லை ஸ்பீட் போஸ்ட் வழி அனுப்புவோம். இந்த அக்னாலேஜ் ஸ்லிப்பும் சேர்த்து அனுப்பணும். அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பில் நம்ம அட்ரஸ் தான் அனுப்புவோம். இந்த
தபால் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் திருப்பி நம்ம வீட்டுக்கு அனுப்பப்படும். ஸோ அதுதான் அக்னாலஜ்மெண்ட், இந்த தபால் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்றது. ஸோ அதையும் வச்சு நம்ம அனுப்பணும். பேமெண்ட் ஸ்லிப்பை மறந்துடாதீங்க, அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணோம். எல்லாமே மார்ச் 17ஆம் தேதிக்குள்ளே அங்கே போய் சேர வேண்டும். செக் மற்றும் டிமாண்ட் டிராஃப்ட் வழியாக அனுப்புகிறவங்க கவனத்தில் கொள்ளுங்க. உள்ளூர் செக், வெளியூர் செக் போன்ற விஷயங்கள் எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவுட் ஸ்டேஷன் செக்ஸ், பேங்க் டிராஃப்ட்ஸ், மணி ஆர்டர்ஸ், போஸ்டல் ஆர்டர்ஸ் எல்லாமே அக்செப்ட் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் டேட்டட் செக்கும் அக்செப்ட் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கடைசி நாளுக்குள்ளே அவங்க கையில் போய் சேரணும். ஏதாவது டிலே இருந்ததுன்னா கம்பெனி பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர ஏதாவது டிலே இருக்குன்னு வைங்க போய் சேர்றதுல பணம், நாம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. ஸோ எவ்வளோ நாள் ரிலே ஆகுதோ அவ்வளோ நாளைக்கு நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். சரி, நான் கட்டாமல் விட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக, கட்டாமல் விட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் டைமில் கட்டின பணமும் போய்விடும். இப்போ இருக்கிற இந்த பார்ட்லி பெய்டும் நம்ம கையை விட்டு போயிடும். சரி, எவ்வளோ நாட்களுக்குள்ளார இது வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் மறுபடியும் வந்து விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளார, கடைசி நாள்லேருந்து 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளார பணத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேர்ஸை வந்து கிரெடிட் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஆன்லைன் வழி தான் ஈஸியான வழி அஸ்பா வழியாக பண்ணுறது. அது வழியாக பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா ஃபிசிக்கல் அஸ்பா உங்கள் வீட்டில் உங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செக் அல்லது டிடி வழியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக ரெஜிஸ்டாரை நாடுங்க. உங்களுக்கு தேவைப்படுற தகவல் எல்லாமே அவங்க தருவாங்க. அந்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.